தனிநாடா அமைச்சிட்டோம். அதனால் யாருக்கு என்ன தேவையோ அவங்க உழைச்சி சம்பாரிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம நன்கொடை மாதிரி கூட கொடுத்துர்லாம். ஓகே. ஆனாலுமே உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய எரரை வந்து சரி செய்யணும். ஓகே. சரி, கிங்டம் அமையாத போது தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு 1000 10,000 வீடு இருந்தது. யார் என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ தான் கிங்டம் அமைஞ்சிருச்சு. அதனால் இருக்கிறதே ஒரு 4 வீடு தான். அதில் யார் என்ன கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அதனால் மன அழுத்தம் அனாவசியமானது. சரி, தமிழ்நாடு ஸ்ரீலங்காவோட நன்முறையிலான நன்னுறவு. ஓகே. ஏன்னா கேரளா தனியாக இருக்குது, ஆந்திரா தனியாக இருக்குது, கர்நாடகா தனியாக இருக்குது. ஆனால் அந்த தமிழ்நாடும் ஸ்ரீலங்காவும் சம்திங் ஏதோ ஒரு இணைப்பாக இருக்குது. அதனால் காம்ப்ரமைஸ் சமாதானம். ஓகே. ஸ்ரீலங்காவும் நல்லா அருமையாக தான் இருக்குது. கொஞ்சம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு டீச்சர், அந்த வாத்தியார், அந்த ப்ரொஃபஸர் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்காங்க. நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க, இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு வகையில் நெறிப்படுத்துகிறாங்க. நன்மை தானே, ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு நன்மை தானே. அதை சமாதானமாக ஏற்றுட்டு போகிறதுன்றது நல்லது தான். ஓகே. ஆனால் இதில் எக்கனாமி அப்படின்றத நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. என்கிட்ட என்டர் ஒர்க் இருக்குது. ஓகே. ஏன்னா இந்த என்டர் ஒர்க்கில் எனக்கு தேவையான கேஷ் இருக்குது. அதனால் நான் ஒரு மூவி பட்ஜெட் எடுக்கிறேன்னா நான் கிருஷ்ணா ஸ்டுடியோவிலேருந்து சம்பாரித்து அந்த கேஷ் எடுத்துகிட்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஓகே. அந்த டியூசி அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் ரஷ்யாவிலேருந்து என்டர் ஒர்க்கில் அதை பேலன்ஸ் செஞ்சுக்குவாங்க. ஓகே. அதனால் நம்ம ஸ்ரீலங்காவிலையும் மூவி எடுக்கலாம். ஓகே. ஸ்ரீலங்காவோட ஒரு நன்னுறவு. ஓகே. ஒப்பந்தம். ஓகே. இதனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய நன்மை ஏற்படும். ஓகே. ஏன்னா மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய நாட்களில் தான் ஏதோ ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருது. அதனால் நம்ம இனிமேல் விழிப்பாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி மற்றும் இந்த ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் ஒரு விசேஷ நாள், இது எல்லா நாள்லேயுமே நம்ம ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். அதுக்கு தான் டீம் ஏ, டீம் பி, டீம் சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே. அதனால் கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அப்படியே நல்லபடியாக ஃபாலோ செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா நன்மை. ஓகே. சரி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, குட் ஜாப். ஐ கால் யூ லேட்டர். பாய்.